உம்முன்னு வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தார். ஏன்னு கேட்டாங்க. யாரு என்ன பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிட்டு போடுறாங்க சார் அப்படின்னார். உங்ககிட்ட பிரியமா பேசுற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி யாரும் இல்லையே அப்படின்னாராம். அதிகமா நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்கு. அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம், விவரம் தெரிஞ்சவங்க. அப்படின்னு அதை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். உடனே அதை பத்தி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். அது என்னன்னா, முதல் குறிப்பு என்னன்னா, எதிரில் உள்ளவங்க நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா. நம்ம பத்தியே பேசிட்டு இருக்க கூடாதான். அவர் பேசுற விஷயம் எதுவா இருந்தாலும் ஆமா நல்லது அப்படின்னு சொல்லி ஏத்துக்கணுமா. இது ஒரு குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு என்னன்னா, கூடுமான வரைக்கும் யாருகிட்டையும் அனாவசியமா வாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. மூணாவது குறிப்பு என்னன்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்பவுமே அடுத்தவங்க மனோபாவத்தை நாம புரிஞ்சு வச்சிருந்தோம்னா நம்மள யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாலாவது குறிப்பு என்னன்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்பவே இயல்பா அன்பா ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு அன்னைக்கு என்ன சார் என்ன அம்போன்னு விட்டுட்டு அப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்க கூடாதான். இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்திருக்கிற குறிப்புகள். அஞ்சாவது விஷயம் என்னன்னா, நம்ம தவறுகளை தயக்கம் இல்லாம ஒத்துக்கணும், அதுக்காக கூச்சப்படக்கூடாது. ஆறாவது குறிப்பு, அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்க சொல்றது தப்பு சார் அப்படின்னு முகத்துல அடிச்சா அப்படி பேசக்கூடாது. ஏழாவது விஷயம் என்னன்னா, சில பேர் எப்ப பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அனாவசியமான சவால் சில பேரால தவிர்க்க முடியாது, அப்படி விடக்கூடாதான். எட்டாவது கருத்து, நம்ம கருத்து என்னவோ அதை எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணும். அப்படி வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு முக்கியமான கருத்து. அப்புறம் 9வது குறிப்பு என்னன்னா, நம்ம யோசனைய புதிய முறையில சொல்லி பார்க்கலாம்.